வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% இல்ல 85% யோகத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா இந்த பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பா கும்பராசிக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்து பார்க்கிறார். அப்ப குரு பகவானும் சனி பகவானும் எப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்கள், நட்பு கிரகம். எப்பயுமே கும்பராசிக்கு குரு பகவான் உட்காரும் போது அவர் நட்பாதான் உட்காருவார். சரியா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2வது வீடு மீன ராசிக்கும், உங்க ராசிக்கு 11வது வீடு தனுசு ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கின்றது, அதாவது 4வது வீடு சுகஸ்தானத்துல இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய குருவா போறாரு. இப்ப உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு, பூர்வ புண்ணிய குருவா போறாரு. இதை விட உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? நீங்க எந்த யூடியூப் பார்த்தாலும் யார சொன்னாலும் உங்க மைண்ட்ல போட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப கட்டன்றது பாவச்சனி, ஜென்மச்சனி முடிச்சு பாவச்சனி வந்துருச்சு. அப்ப இந்த சனி நமக்கு இன்னும் 2.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பாருன்றத மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்களே தவிர, அடுத்தது வரப்போகும் இந்த குரு பெயர்ச்சி நமக்கு டாப்பில் கொண்டு போய் வைக்க போறாருன்றது மறந்துட்டீங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்படின்னா இருக்கும் இடத்துக்கு 7.5 கொடுப்பாரு, ஆனா அவர் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாரு. குரு அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கிறாரு மிதுன ராசிக்கு, பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுக்கிறாரு. பார்க்கிற வீடு துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, உங்க ராசி. அப்ப இந்த 3 வீட்டுக்குமே குரு பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. அப்ப சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது தடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்காக தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்றோம்? குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியா கொடுத்துருவார். குரு கொடுத்தா கோடி நன்மை. நம்ம இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100% இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு டாப்பில் இருக்குதுன்றதுல மறந்துட வேண்டாம். ஏன்னா பூர்வ புண்ணிய குருவோ வராரு. அப்படின்னா 5ஆம் இடம் தான், அதாவது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு போறதுனால நிறைய பேருக்கு, ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானமே. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போகும்போது கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது குழந்தை செல்வம் இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஆண் இருந்தும் பெண் இல்ல, பெண் இருந்தும் ஆண் இல்ல, சில டைம் எனக்கு 2மே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிகாரங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்க போறாரு. ஒண்ணு. அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப அப்பா பட்ட கடன், அப்பா வகையில் இருந்த உடைய பிரச்சனை, அப்பா வகையில் இருந்தே கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து பிரச்சனை, அப்ப இருந்து நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்குது, சேர முடியல, இன்னார நாள் எனக்கு மன உளைச்சலா இருக்குது, இந்த மாதிரி பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும். வராத காசுன்றது கண்டிப்பா வரும். எதிர்பார்த்த தடைகள் கண்டிப்பா விலகும்.
அப்ப அந்த பூர்வ புண்ணியத்துல யாராவது ஒருத்தர் இறந்திருந்தாலோ, அந்த பாவங்கள் இருந்தாலோ, சாபம் விட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்ததா சரியான முறையில அதுக்கு ஒரு பரிகாரமோ, இல்ல எந்த ஸ்தலத்துக்கு போகணும், அது எப்படி வச்சு கும்பிடணும், எந்த மாதிரி அதுக்கு இருந்தா நமக்கு அது கண்டிப்பா பரிகாரம் ஆகுன்றது முயற்சி பண்ணி அதுக்கு தடை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றது இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது அது மட்டும் ஒரு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப அதிர்ஷ்டங்கள் வரப்போகும் நேரம், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப 7.5 வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வண்டி போடலாம், கார் மாத்தலாம், வண்டி மாத்தலாம், அதாவது தொழில் தொடங்கலாம், போர் போடலாம், கிணறு வெட்டலாம், காடு வேற திறத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சிருப்பீங்க. அதெல்லாமே இப்ப 7.5 சனியில வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப நீங்க பண்ணலாம். போர் போடுறதோ, கிணறு வெட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வண்டி மாத்துறதோ, இல்ல ஏதாவது நீங்க வண்டி வாகனம் சொந்தமா போடுறதோ, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழில் தொடங்குறீங்களா, இப்ப தொடங்கலாம், தப்பு இல்லை. தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஆரம்பிக்கிற நேரம் நிச்சயமா நல்லாவே போகும், ஒன்னும் பாதிப்பு கிடையாது. நீங்க கூட்டுத்தொழில் பண்ற மாதிரி இருந்தா 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சுட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, திசா பத்தி நல்லா இருக்குதா இல்லையா, ஏன்னா செஞ்சா நம்ம சப்போர்ட்டிவா இருக்குதா இல்லையா, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா திருப்பங்கள் உண்டாகும் ஒரு காலம் தான் இந்த காலம். கண்டிப்பா உங்களுக்கு திருப்பங்கள் வரப்போகுது. பழமொழி சொல்ற மாதிரி, அதாவதுன்றது திருநள்ளாறு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த உடைய பாதச்சனியில முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் நடக்கும். நீங்க முறைய பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்குது, நவகிரக பரிகாரம் செய்யணும். எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, நவகிரகத்தை சுத்துறது, சனி பகவான் கண்டிப்பா அதாவது சுத்திட்டு வர்றது, எல் தீபம் வாங்கி விளக்கு பொருத்துறது, காக்கா குருவிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு தானம் கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசி 9ஆம் இடமா பாக்குறது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு இப்ப 5ஆம் இடத்துல குரு போயிருக்கிறார். கல்யாணம் பண்ணணும்னா 5, அதாவது 2, 5, 7, 9, 11 குரு இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இப்ப உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு இப்ப கட்டன்றது 5ஆம் இடத்துக்கு கரெக்டா வராரு. அந்த 5ஆம் இடத்துல வர்றதுனால குரு பார்வை நல்லா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்க இல்ல ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா பொருத்தம் இருந்தாவே போதும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பார்வை வந்துருச்சு, கல்யாணத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு. அதனால நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும், திருமண தடைகள் விலகும், திருமணம் கண்டிப்பா நடக்கும், சரிங்களா? அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா தொழில்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதிர்ஷ்டத்துல சில பேர் நம்பிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே கண்டிப்பா கொஞ்சம் இந்த நிமிஷத்துல கொஞ்சம் தடையா தான் இருக்கும். அதனால அதிர்ஷ்டத்தை நம்புறவங்களுக்கு கொஞ்சம் தடை வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அசையாத சொத்துக்கள் ஏதாவது புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு தொடங்கினா நமக்கு நல்லா இருக்கும், இல்ல இருக்கிற வேலை எதை பெருசு பண்ணலாமா, நம்ம வாழ்வாதாரத்துக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? நீங்க லோன் எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு சீட்டு போட்டிருக்கிற பணம் எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல ஏதாவது நம்ம சொத்து பிரிச்சாதான் நம்மளால அதை சாதிக்க முடியும், இல்ல இது வித்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நிறைவேறும், இதுல மாற்றம் கிடையாது, சரிங்களா? எதுக்கும் நான் சொல்றது என்னன்னா உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்க, உங்க திசா புத்தி நல்லா இருக்கா, கிரக நிலைகள் நல்லா இருக்குதா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு விவரம் சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன், நன்றிங்க. குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுல நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது ரிஷபராசியிலிருந்து இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயணிக்க போறார். அதாவது வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயணிக்க போகிறார். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த வாழ்க்கை நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு இதுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்ல விரும்பணும் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு
4 வருட காலகட்டங்கள் குறிப்பாக எடுத்து பார்த்துங்க. கடந்த 4 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே இந்த நேர காலகட்டம் வரலும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது, எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது, சொந்தங்கள்னால பிரச்சனைகள் ஏற்படுறது, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே நடந்து போச்சுன்ற மாதிரி விரக்திகள் ஏற்படுறது, நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்கன்றீங்க. முக்கியமாக கடந்த 3 வருட காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையை நம்மளாம் வாழணுமா, ஏன் நம்ம மட்டும்தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமா, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா, வாழ்க்கையில் சோதனை மேலே சோதனையாக இருந்துகிட்ருக்கு, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு முன்னாடி போய் தீமை ஏற்படுத்துது, நல்லதுன்னு தான் நினச்சி செய்கிறோம், எல்லாமே தீமையாகிடுது, நல்லவங்க நம்பினவங்க எல்லாமே நமக்கு எதிராளியாக இருக்கிறாங்க, நாம் எது பேசினாலும் இந்த சமுதாயத்துக்கு பயனற்றதாக இருந்துகிட்ருக்கு, நம்மளை இழிவும் ஏவலமும் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்ருக்காங்களே, என்ன காரணத்தினால இந்த அமைப்புகள் ஏற்பட்டுருக்கு, நம்ம எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் செய்யாமல் இருந்துகிட்ருக்குமே அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரே ஒரு மன அழுத்தத்தில் இருந்த காலகட்டங்களாக இருக்குன்றது தான் விதிங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு நடந்த 7 சனியின் தாக்கங்கள் அப்படின்றது தான் சொல்லணும். அதில் முக்கியமாக ஜென்மத்தில் சனி இருந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். கணவன் மனைவி உறவுகளை பிரிவுகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், முக்கியமாக டைவர்ஸ் கேஸ் கொண்டு போகக்கூடிய அளவுகளுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் உங்களை முக்கியம்னு நினச்சிங்களோ அவங்களாம் உயிர் காரகத்துவம் அடிவாகக்கூடிய காலகட்டங்கள், நோய் நொடியினால் பாதிக்கப்படுறது, குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, தொழில் இல்லாமல் தருமாறுறது, வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்பட்டு கடன்கள் அதிகமாக இருக்கிறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்கன்றீங்க. இந்த நேரம் இந்த நொடி பொழுது வரணும் இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதான் உண்மை. ஆனால் இதுக்கு பிறகும் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னாக்கா, இன்னமும் உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கான அமைப்புகள் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் இந்த பிரச்சனைகள் இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா கூட நான் அதுக்கு தகுந்த மாதிரி பயணிக்க கற்றுக்குவேன் நினைப்பீங்க இல்லைங்களா? அதுக்காக சொல்ல வர இந்த சனியின் பாதிப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருகின்ற 2027ஆம் ஆண்டு காலகட்டம் வரலுமே தொடருதுன்றீங்க. ஆனால் ஜென்மத்தை விட்டு சனி போனதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது. பாதத்துக்கு சனி சென்றனால ஒரு சில பாதிப்புகள் நீங்கி வளர்ச்சிகள் தொடங்கும். அதாவது இழந்ததை எல்லாமே இழந்துட்டீங்க, இது மேலே நீங்கள் உழைச்சி சமாளித்து முன்னேறத்துக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர போகுதுன்றீங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பவனால கையில் இழந்ததெல்லாம் இழந்தது தான். பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை எல்லாம் எது கொடுத்துட்டீங்களோ அதையெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கு பிறகு புதுசாக உங்களுக்கு உழைப்பின் மூலயமா ஆதாயத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றீங்க. அதனால் அடுத்த 2 வருஷ காலம் கொஞ்சம் வளர்ச்சி மேலோங்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த 3 வருட நட்டங்களை ஈடு செய்ய முடியாதுன்றீங்க. ஆனால் இந்த வருடத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி குரு பயிற்சி நடக்கிறது, மன தெளிவு. அப்போ இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும், கண்டிப்பாக விழுந்துட்டோன்றது தெரியுது. ஆனால் அந்த ஜோதிடர் சொல்கிறாரு கண்டிப்பாக எழுந்து வருவார் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றத உணர்வீங்க இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இது சொல்ல விரும்புகிறேன். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறாங்க. அப்போ குரு பகவான்ன்றது இருக்கிற 9 கிரகத்திலே சுபகிரகம். அப்போ இந்த சுபகிரகத்தின் பார்வை ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ பெற்றுட்டால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி தரக்கூடிய நபர் இந்த குரு பகவானாக இருப்பார்ன்றீங்க. அப்போ இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கிறதுனால இந்த 1 வருட காலகட்டத்தில் உங்களுக்குன்ற மன தெளிவு ஏற்படும், என்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும், எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க, நான் கீழே விழுந்துட்டேன் கண்டிப்பாக மீண்டு வருவேன்ற எண்ணங்கள் கிடைக்கும். இந்த நேரம் வரணும் பார்த்தீங்கன்னாக்கா, கீழே விழுந்துட்டேன் அவ்வளோதானாட்டுக்கு, இனிமேல் வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியாதுக்கு, சொந்த தொழில் செய்துட்டு இருந்தேன் எல்லாமே நொடிச்சு போச்சு, தனியார் துறைக்கு வேலைக்கு போனேன் அந்த வேலை வாய்ப்பு நின்று போச்சு, வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருமே எனக்கு போட்டி பொறாமையாக இருந்துகிட்ருக்காங்க, எனக்கு இனிமேலுக்கு இந்த துறை கிடையாதாட்டுக்கு, வேறு ஏதாவது வேலை பார்க்க மாட்டேங்குன்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களோட தொழில் திறமையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அளவுகளில் இந்த குரு பயிற்சியானது நடக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சியுமே நான் 3 விதமாக உங்களுக்கு பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். எந்த காலகட்டத்தில் எது நடக்க போகுது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாக பிரித்து சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றனால 3 விதமாக இந்த 1 வருட காலத்தை பிரித்து சொல்ல போகிறேன். அதாவது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு 5 மாதம் 4 நாட்கள் இருக்குதுங்க. இந்த 5 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு ராசி கிடைக்கிறனால தெளிவான சிந்தையும் தெளிவான மனநிலைமையோட செயல்படுங்க. இது செய்தால் இப்படி, இதுக்கு முன்னாடி ஒரு பய உணர்வு ஏற்பட்டிருக்கும், இது செய்தால் இன்னமும் நட்டமாயிடுமோன்ற பய உணர்வு இருக்கு இல்லைங்களா? அந்த பய உணர்வுகள் கலைந்து ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் உருவெடுக்குன்றவிதிங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுன்றவிதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானின் பார்வையானது கிடைக்க இருக்கு. தந்தை வழி சொத்து சுகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துட்டு இருக்கும், தந்தைக்கு உங்களுக்கும் பிடிக்காத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சாதகமான சூழல்கள், தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறுறது, 9ஆம் இடம்ன்றது பாக்கியம். இப்போதான் நீங்கள் நினைப்பீங்க தெய்வன்றது ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட தெய்வமானது இந்த நேரத்தில் உங்களோட வாயில் படையை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்குன்றதை உணரக்கூடிய காலகட்டமாக 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பார்க்கறனால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே வேளை உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறனால உழைப்பின் மூலிமா ஆதாயங்கள், உழைப்பானது உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். உழைப்பின் மூலிமா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. கடனானது உடனே இப்போதைக்கு குறைஞ்சிடாது, 2027 வரலும் இருக்கும். ஆனால் கடன் அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த 3 வருட காலத்தில் பண உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். ஒரு 1.5 மாத காலம்ன்றீங்க. அந்த 1.5 மாத காலமானது புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதையோ, உத்தியோகம் பார்க்குறதையோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அன்றாட வேலைகள் மட்டும் செய்துக்கணும். அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வக்ரகதியில் திரும்பவும் பின்னோக்கி போகிற அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதனால் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரும் புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குறத கொஞ்சம் விட்டுறணும். எதையும் சிந்தித்து செயல்படணும். யார்கிட்டையும் வரவு செலவுகளை கண்டிப்பாக வச்சுக்கூடாது. அந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஜோதிடர் தான் சொல்லிட்டாருன்ற மாதிரி அளவுக்கு மீறி கடன்கள் வாங்கி தடுமாறிடக்கூடாது. சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறுவாருங்க. அப்போ உச்சபலம் பெற்றால் குருவின் காரத்துவம் பெற்ற அமைப்புகள் எல்லாமே வளர்ச்சி அடைகின்ற விதி. அப்போ குருநாவே பொன் பொருள் நகை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த 1.5 மாதத்துக்குள்ளார தங்கத்தின் விலையானது குறையும். அந்த நேரத்தில் ஆடம்பர நான் ஒரு பவுன் தங்கம் கூட வாங்க முடியலையன்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு திடீர் வீழ்ச்சியை தங்கம் சந்திக்கும். அந்த நேரத்தில் திட்டமிட்டு கண்டிப்பாக தங்கத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்தது டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் அதிசாரத்தில் வந்த குரு பகவான் வக்ரகதியில் போய் பின்னோக்கி மிதுன ராசிக்கே செல்ல இருப்பார். அப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது முன்பு சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய 6 மாத காலகட்டமும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும் தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். தந்தை வழி சொத்தினால் ஆதாயங்களும் மூத்த சகோதரனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன்மனை உறவுகள் பிரிந்து இருந்த நபர்கள் கூட இந்த நேரத்தில் டைவர்ஸ் ஆச்சு சார், ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போச்சு, அடுத்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், 2வது திருமணம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணத்துக்கான அமைப்புகளும் உருவாகுன்றீங்க. அதனால் கும்பராசி என்பவர்கள் நீங்கள் இதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. ஆனால் உழைப்பின் மூலிமா ஆதாயத்தை பெற போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. சனி பகவான் கொடுத்தால் உழைப்பு மட்டுமே கொடுப்பார். உழைப்பை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். இதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் மேற்கொள்வீங்க. ஆனால் 2027ஆம் ஆண்டு வரலுமே உங்களுக்கு கடன் இருக்கும். கடனை பற்றி கவலைப்படணும்னா எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் நீங்கள் அடைத்து வெற்றி பெறுவீங்கன்றீங்க. கணவன்மனை உறவுகளில் மட்டும் விட்டு கொடுத்து போங்க. குடும்ப உறவுகளில் பகைமை கொள்ளாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். குடத்திலிட்ட விளக்கு போல் அல்லாது ஜோதியே சுடரே சூழொளி விளக்கே, ஜோதியே சுடரே. விளக்குனாலே கும்பந்தான், விளக்குனாலே கலசம்தான். எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது, எல்லாத்தையும் கொண்டு செலுத்தக்கூடிய இடம் தாங்க கும்பம். அதனால ஒண்ணு சேர்க்கக்கூடியது சுத்திரம், ஒண்ணு சேர்க்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட குணமும் நற்குணமும் நல்ல எண்ணமும் கொண்டவர் நீங்க தாங்க. அரசியலுக்கு போங்க, ஆன்மீகத்துக்கு போங்க, புரோகிதருக்கு போங்க, பொருளாதாரத்துக்கு போங்க. ஐயா சொல்லிட்டீங்கய்யா, ரொம்ப கஷ்டம்யா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியலையா. ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டம் கும்பத்துக்கு. தூக்குத்தாய மாட்டல, கரெக்டா சொல்றீங்களேயா. திட்டுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு டென்ஷன், என்ன டென்ஷனோ. திட்டுறவங்க ஜாதகத்தை கொண்டாங்க. நாங்கள் டைம் இருந்தால் நல்லா நேரம் எல்லாத்துக்கும். நேற்றுக்கு ஒருத்தர் வந்தார், வீட்டிலேருந்து வரும்போது மேட்டுப்பாளையம்னாரு, செந்தில் ஐயா காசு இல்லையா, கஷ்டப்படுறியா, ஃப்ரீயாக பார்க்கணும், கஷ்டப்படுறியா, எனக்கு ஏதாவது செய்யுங்கய்யா, சாயந்தரம் கூப்பிடுங்க, நான் பார்த்து தர்றேன். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மனிதாபிமானம்.
இல்லை மைக் இருக்குது, கேமரா இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்னு பேசினால் அது மரியாதை அல்ல. அது வயதுக்கும் மரியாதை இல்லை, பருவத்திற்கும் மரியாதை இல்லை. உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம், அவ்வளவுதான். உங்களை தூக்கி நாங்கள் நிறுத்த முடியாது, எவ்வளவு தூக்கி நிறுத்தவும் முடியும். எல்லாத்தையும் யோசித்து நம்மளால முடிஞ்சது செய்வோம். யாருக்கு நல்லது செய்ய வேண்டும், தீங்கு செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வைத்த ராசி கும்பராசி, கெடுக்காத ராசி கும்பராசி, எப்போதும் நினைக்க வைத்த ராசி கும்பராசி. ஏழ்ரை இல்ல, விரயத்தை முடிச்சு, ஜென்மத்தை முடிச்சு, இப்ப பாதச்சனில பணிவோட காத்து கொண்டிருக்கின்ற என் நேயர் பெருமக்களுக்கு மீண்டும் சொல்கின்றேன், உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, புதிய தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய அந்த 10/6/2020 திருவாதிரை சாரத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் கும்பராசிக்கு. 3 சாரம் இருக்குது, 3 பாயிண்ட். முதல் சாரம் மிருகசீரிசம், 2வது சாரம் திருவாதிரை, 3வது சாரம் புனர்பூஷம், 4வது அதிசாரம் புனர்பூஷம், 4ஆம் பாதம். இவ்வளவுதாங்க. அந்த திருவாதிரை சாரமா இருக்கும்போது கொஞ்சம் ஆரம்பிங்க. ஏன்னா குரு பார்க்கிறார், உங்களுக்கு குரு 9ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்ப குரு பார்த்தாலும் போது அதனுடைய பாவகத்தன்மையை மாற்றாமல் கும்பராசிக்கு கொடுத்து ஆகணும். அது ஏழ்றையானாலும் சரி, அது முதல் சுற்றா இருந்தாலும் சரி, 2வது சுற்றா இருந்தாலும் சரி, 3வது சுற்றா இருந்தாலும் சரி, அந்த குரு பார்க்கிறாரு. மகரத்தை பார்த்துட்டு இப்ப கும்பத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்க தசாபத்தியை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு, ஒரு வியாபாரத்தை, ஒரு மரம் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு தார் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு கிழங்கு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு கமுகு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு வனங்கள் சம்பந்தப்பட்டது, காடுகள் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா, கோவில் சம்பந்தப்பட்டது, சபதி சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக கோபுர கலசம் பாப விமோசனம், கோபுர கலசம் கோடிய புண்ணியமாக மாறும். அதேதான் கோபுரத்தை காலையில் எந்திரிச்சுன்னு திருச்சியில இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம், மயிலாப்பூர்ல இருக்கிறோம். மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க கபாலீஸ்வரரை கும்பிடுறோம், கோபுரத்தை கும்பிடுறோம். சென்னையில திருச்சியில வானப்பற்ற தெருவில் இருந்தா, ஆண்டர்சன் தெருவில் இருந்தா மாணிக்க விநாயகரையும் மலைப்பட்ட விநாயகரும் கும்பிடுறோம். மதுரையில இருந்தா மீனாட்சி அம்மன், வடக்கு வெளியில இருந்தா மீனாட்சி அம்மனை கும்பிடுறோம். திருவாரூர்ல இருந்தா தியாகராஜ பிரம்மனை கும்பிடுறோம், திருவாரூர் துர்க்கையை கும்பிடுறோம். கன்னியாகுமரி இருந்தா தீர்த்தத்தை பார்க்குறோம், சன்ரைஸை பார்க்குறோம். ராமேஸ்வரத்துல தான் எம்பெருமானை பார்க்குறோம். உத்தரகோசம் இருந்தா எம்பெருமான மரகதமூர்த்தியை பார்க்குறோம். எப்படி இடத்துல பார்க்குறோம்? கேதார்நாத்ல இருந்தா எம்பெருமானை பார்க்குறோம், விசாலாட்சியை பார்க்குறோம் காசுல. அப்படி அப்ப அந்த முதல்ல பார்க்கும்போது அந்த தீர்த்தங்கள், முதல்ல பார்க்கும்போது அந்த மூர்த்தங்கள், முதல்ல பார்க்கும்போது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே. அப்படிப்பட்ட தலங்களை வணங்குங்க. கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடை மறக்காதீங்க, குலதெய்வ வழிபாடை மறக்காதீங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. ஒரு கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 7:30 முடியக்கூடிய நேரமா இருப்பதனால கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை காலையில பிள்ளையார், காலையில பிள்ளையார், சாயந்தரம் ஆஞ்சநேயர். காலையில 7 சுத்து பிள்ளையார், மாலையில 23 சுத்து ஆஞ்சநேயர். சனிக்கிழமை 27 சனிக்கிழமை பிள்ளையாருக்கு 7 வாழைப்பழம், ஆஞ்சநேயருக்கு 23 வாழைப்பழம் போட்டு சுத்துங்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்குங்க. எழுதி போடுங்க, தொண்டு பிரஷர் திருவள்ளுவர் சீட்டு எழுதி போடுங்க. நீங்க நினைக்கிறது கிடைக்கலன்னா பாரு, என்னை திட்டுங்க, கண்டிப்பா நினைக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு கோடான கோடி புண்ணியத்தையும் சிறப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும், பல நன்மைகளை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களை பிறந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியில பிறந்தவர்கள் இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த குருவான் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம்.
புத்தி ஸ்தானம், ஞானம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானங்களில் குருபான் வருவது மிக மிக சிறப்பானது. ஆகவே இந்த வருடம் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் நல்ல மேன்மையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படுவீர்கள். மேலும் நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், புத்தியை பெறுவீர்கள், புத்திசாலித்தனத்தை பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பூர்வணிய சொத்துக்கள் நீங்கள் தேடாமலே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அச்சம் கிடையாது. ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கின்ற வரை, அதாவது அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வரை, அதாவது 14/5/2025 முதல் 1/6/2026 வரை குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். பூர்வ சொத்துக்கள் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. ஏழரை சனியுடைய தாக்கம் இந்த அடுத்த குரு பயிற்சி வரை நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. அது மேலும் சனி போகும்போது நன்மைகள் செய்வார்கள். அதுவும் குருடைய வீட்டிலிருந்து நன்மையை செய்ய இருக்கிறார். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக தொழில் விருத்தி அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலம் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை. அடுத்து உங்களுக்கு குருபலம், அதாவது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குருபலம் கிடைத்து இந்த கும்பராசி பெண்கள் திருமணம் நடத்தக்கூடிய டைம் என்று பார்த்தால் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் 5/12/2025 முதல் 1/6/2026 வரை இருக்கிறது. இந்த 2 குருபலம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2 குருபலத்துல நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கும்பராசி பெண்கள் திருமணம் நடந்தேறும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே எதிர்பார்த்த தன வரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவோ மருத்துவம் செய்து நீங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் கூட இப்பொழுது மருத்துவ உதவி இல்லாமலே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு நிலையாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளியிடம் என்றாலும் ரொம்ப தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே மேற்கு பக்கத்திலே நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து மேற்கு பக்கத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த டொனேஷனும் இல்லாமல் மெரிட்டிலேயே உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலையே பட வேண்டாம், அதில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். முக்கியமாக கிழங்கு பயிரிட்டுபவர்கள், மஞ்சள் பயிரிடுபவர்கள், கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். பல வியாபாரிகள், பல விவசாயிகள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் அரசியல்வாதிகள் நல்ல செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். நல்ல அணி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கலைஞர்கள் நல்ல ஏற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவர் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல குருபான் இருக்கிறார். ஆகவே கணவன்மார்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ராசிலேயே குருபான் வரை இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த கும்பராசிலே பெண்களுக்கு பல விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்கள், கிரக பிரவேசம் செய்ய விரும்புபவர்கள் தாராளமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். நல்ல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அழகான வீடு கட்டி வளமாக வாழ்வீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய வாகனம் வெறும் இருக்கின்ற வாகனத்தை விற்று வேறு வாகனங்கள் வாங்குவதற்கு அனைத்திற்கும் நன்றாக இருக்கிறது. ஆக வாகன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பலத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசன வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குருடைய பார்வை இருக்கிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. முக்கியமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் நீங்கள் எந்த பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அதிகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 ராசிகள் ஒரு ராசியை இந்த கும்பராசி இருக்கிறது. இந்த கும்பராசியில பிறந்தவர்களுக்கு 85% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த குரு பயிற்சி மேலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு, அதாவது ஆசிரியருக்கு, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரியருக்கு தம்பதி சமேதராக ஒரு வியாழக்கிழமை குரு ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரையிலே அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு வஸ்திரதானம் செய்து மஞ்சள் அரிசியை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு வாருங்கள். இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக வாழ்ந்து நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். பெரிய பரிகாரம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று விட்டு வந்தால் போதுமானது. மற்றபடி எந்த பெரிய பரிகாரம் தேவையில்லை. நிச்சயமாக அந்த குரு பயிற்சி நன்மைகளை அடைந்து இந்த கும்பராசி பிறந்தவர்கள் அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவார்கள் என்பது உறுதி.